ஆஸ்டியோபோரோசிஸ் யாருக்கு வருதுன்னா 3 குரூப். ஒன்று 60 வயசுக்கு மேலே நடை கம்மியாகி வெயிட் அதிகமாகியோ இல்லை வியாதினாலையோ இல்லை பொதுவாக நடவர கம்மியாகி ஒரு நாளைக்கு 2-3000 ஸ்டெப்பு கூட நடக்காமல் இருக்கிறாங்கல்ல. வெட்டரினரி பேஷண்ட்டு மட்டும் இல்லை, இவங்க வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இவங்ககிட்டே இருக்கிறாங்க இல்லையா. பர்டிகுலர்லி லேடிஸ், இவங்களுக்கு அந்த போன் கொஞ்சம் அது நாளைக்கு, அதாவது ஒரு 50 வயசுக்கு அப்புறம் எல்லா எலும்பும் ஒரு வருஷத்துக்கு 0.5% 1% குறைஞ்சிக்கிட்டு இருக்கும் எலும்பினுடைய உறுதி. அதை நாங்கள் கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணிட்டு இருக்கணும். பர்டிகுலர்லி லேடிஸ்க்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் மெனோபாஸுக்கு அப்புறம் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இருந்தால் தான் நம்ம சாப்பிட்ற கால்சியம் வயிற்றுலேருந்து பிளட்டுக்கு போயிட்டு அங்கே இருந்து கிட்னிக்கு போய் எலும்பில் போய் ஃபிக்ஸடாக டெபாசிட் ஆகணும். அப்போ தான் அதனுடைய எலும்புக்கு அது உறுதி பண்ண முடியும். பிளட்டில் இருக்கிற கால்சியம் எலும்புக்கு போகலின்னா பிரயோஜனப்படாது. ஸோ அந்த தன்மை இழக்கிறதுனால ஆஸ்டியோபோரோசிஸ் லேடிஸுக்கு 60+, ரெஸ்ட்ரிக்டட் மொபிலிட்டி, அதிகம் நடக்காமல் வீட்டோடையே இருக்கிறாங்க, சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு அது காமன். 2வது குரூப் வந்து வியாதிகள், கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, லிவர் ப்ராப்ளம் இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த நம்ம கால்சியத்தை உபயோகிக்கக்கூடிய தன்மை நம்ம உடம்புல குறையுது. அதனால் ஆஸ்டியோபோரோசிஸ் வரலாம். 3வது உணவில் கால்சியம் கம்மியாக இருக்குது, நியூட்ரிஷன் இருக்குது, அவங்களுக்கு வேறு வியாதி, டிபி இருக்குது, கேன்சர் இருக்குது, இல்லை டைஃபாய்டு வந்து ரொம்ப நல்லா படுத்துருக்காங்க, சரியான ஜீரணம் ஆகலை. இது 3 நாள் தான் ஆஸ்டியோபோரோசிஸ் வரும். ஸோ இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 95% மெஜாரிட்டி எல்டர்லி பீப்புளுக்கு தான் வரும்.